எப்படி ஐடியா? இங்க ஆல்ரெடி அவன் சொல்லிட்டாங்கன்னு. அவன் எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணணும்னு இன்டெரக்டா இருக்கான். 3 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான். எவ்வளவு சொல்லிக்கிறான்? 5 இருக்கான். அப்படி. அப்ப 3 இன்சூரன்ஸ்னா எக்ஸ் ஒய் இஜெட் வந்து 3 இன்வெஸ்ட்மெண்ட். அமௌண்ட் எவ்வளவு? 5000. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் ஈக்குவல் எவ்வளவு? 5000. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சது. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? No. சரி, அடுத்தது என்ன சொல்றீங்க? 6%, 7%, 8% per annum risk. அப்படின்னா மீனிங் என்ன? இந்த 3 இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கிறீங்களா, அந்த 3 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொன்றும் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. 6%, 7%, 8% நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதில் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்கம் எவ்வளோ சொல்கிறாங்க? 358ங்கிறாங்க. அப்படின்னா மீனிங் என்ன? எக்ஸுக்கு வந்து 6%, ஒய்க்கு வந்து 7%, இஜெட்டுக்கு வந்து 8%. அப்போ எப்படி எடுத்துவீங்க? 6/100x கரெக்டுங்களா? 6/100x ப்ளஸ் 7/100y ப்ளஸ் 8/100z ஈக்குவல் எவ்வளோ அமௌண்ட் சொல்லிக்கிறாங்க? 358 இருக்காங்க. ஈக்குவல் டு 358. சரிங்களா? அப்போ எல்லாத்துக்குமே 100 இருக்குன்னா ஜென்ரலாக 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 6x ப்ளஸ் 7y ப்ளஸ் 8z ஈக்குவல் டு 35800. சரியாம்மா? அப்போ இது ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் கொடுத்துக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துக்கலாம்? லாஸ்ட் லைன். If the total income from the first two investment, first two investment யாரு? இவங்க தான் first two investment. சரிங்களா? X and Y அதனோட பர்சன்டேஜ் சேர்த்து வரதான் வந்து நம்ம first two investment. சரியாப்பா? அப்போ total amount of first two investment is அப்படின்னு என்னது? 6x/100 plus 7/100y equal to எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? 70 more than. அப்படின்னா மீனிங் என்ன? 70 plus more than income from the third one. 70 more than income from third one என்னது? third one ஓட வேல்யூ. third one ஓட வேல்யூ என்னது? 8z divided by 100. கரெக்ட்டுங்களா? அப்போ 8z divided by 100. அப்போ எல்லாத்தையும் 100 காமனாக வச்சுக்கோங்க. இந்த z டைம் இங்கே வந்துடும். அப்போ என்ன கிடைக்குது? 6x plus 7y minus 8z equal to 700 அதிகமாக இருக்கனால 2 ஜீரோ ஆட் ஆகிடும். இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். சரியா மகனே? தியரி 2-3 டைம்ஸ் படித்து பார்த்தா தான் நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி எப்படி மேட்ரிக்ஸ் எனக்கு போட முடியும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் ஈக்குவல் டு 500 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 6x plus 7y plus 8z equal to 35800. 6x plus 7y minus 8z equal to 7000. சரிங்களா? இதை 3 ஈக்குவேஷன் என்ன பண்ணுவீங்க? ஈக்குவேஷன் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து சால்வ் பண்ண போறீங்க. சரியா? மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் என்ன கிடைக்கும்? 1 1 1 6 7 8 6 7 minus 8 இன்ட்டு இது வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ் அண்ட் பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். எவ்வளவு? இப்போ 5000 5000 35800 7000. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஆஃப் பி. அப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. சரிங்க? இது ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரியாமா?